Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். என் தம்பி கார்த்திகை தூண்டி விட்டு என் மேலே சொத்து கேஸ் போட வைக்கிறியா? உன்னை கையாலேயே அடிச்சு கொல்றேன்டா. ஏய் வேணாண்டா. வேணாண்டா. இப்படித்தானே என் தம்பியும் கதறி இருப்பான். வலிக்குதுடா. சாவுடா உன்னை. தாகமா இருக்குடா. தண்ணி 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 என்ன? தண்ணி குடிக்க தண்ணி வேணும். தாகமா இருக்கு. தண்ணி குடுறா. தண்ணி தானே, இதோ கொண்டு வா. எடுத்துட்டு வாடா. ஆமா தா. வந்துட்டியா? தண்ணி தண்ணி எங்க? தண்ணி தண்ணி. இது என் சொத்து பத்திரத்தோட காப்பி. சொத்து காசு பணம்னு அலையறல்ல, இது உன் பசி தாகத்தை தீக்குதான் பாப்போம். அவ்வளவுதான். இந்தா சாப்பிடு. என்னதான் இருந்தாலும் உனக்கு சொத்து பணம் தானே முக்கியம். சாப்பிடு. இந்தா முழுங்க. வேணா கௌதம். என்னடா முழிக்கிற? இந்தா தின்னு. முழுங்கு. ஏய் SSK. என்னடா மூச்சு விட முடியலையா? அப்படியே சாவடா. ஐயோ கௌதம், வேணா கௌதம், அந்த ஆளை விட்டுரு. அவன் செத்த நீ ஜெயிலுக்கு போயிருவப்பா. அதை என்னால தாங்க முடியாது. அண்ணா ஃபாஸ்டா போங்க. போறோம். என்ன SSK, உன் கண்ணுல மரண பயம் தெரியுது. செத்து போயிருவோன்னு பயமா இருக்காடா? ஜெயிலுக்குள்ள என்ன மூக்குத்தி ராஜாவை வச்சு கொல்ல பாத்திய, அப்ப உனக்கு குளுகுளுன்னு இருந்துச்சா? என்னடா சொல்றேன்? சத்தமா சொல்லு. ஏய், உன் அப்பா ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்டா. இல்லனா நீ இப்படி கட்டி போட்டு உன் வீரத்தை காட்ட மாட்ட. டேய், ஆம்பளையா இருந்தா கட்ட உத்து விட்டு என்கிட்ட மோதுடா. என்ன கிழிக்கிற நான் பாக்குறேன். நீயே ஒரு அயோக்கிய. இதுல என் அப்பாக்கு நீ சர்டிபிகேட் தரியா? நான் தேடிக்கிட்டு இருக்கிற என் அப்பா கிடைச்சதும் உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்டா. அப்புறம் எப்படி என்ன பார்த்து அப்பா பேரு தெரியாதவன் சொல்றேன் நான் பாக்குறேன்டா. வேண்டாம், முடியலடா. டேய் வா 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 வா. வாடா. இல்லடா. டேய் ஏண்டா நீயா வந்து கோர்ட்ல செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. ஏய், அது மட்டும் முடியாது. அப்ப அடிக்கிறது மட்டும் முடியாது. இலக்கியா, இலக்கியா, அந்த பக்கம் வா. சொல்றா, தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறியா? நான் ஜெயிலுக்கு போறதா? ஏய் போடா முட்டாள். உன் தம்பிய வச்சு உன் சொத்தை எல்லாம் புடுங்கி உன்னை அழிச்சே தீர்வேண்டா. நீ அடங்க மாட்ட. இதுக்கு மேலே உன்னை உசுரோட விட முடியாதுடா. கொல்லாம விட மாட்டேன். உன்னை இப்பவே கொல்ற பாரு. அங்க பாரு. சீக்கிரம் போ. கௌதம் அந்த ஆளை கொன்ற போ. சீக்கிரம் போ. சாவடா. கொல்லாம விட மாட்டேன். கௌதம், கௌதம் வேண்டாம். கௌதம் விடுங்க. கௌதம் விடுங்க. கௌதம் எனக்கு உசுரோட விடக்கூடாது. கௌதம் விடுங்க. சொன்னா கேளுங்க கௌதம்.
இலக்கியா விடு என்ன கௌதம் ப்ளீஸ் ஐயோ வேண்டாம் கௌதம் இலக்கியா விடு நீங்க விடுங்க கௌதம் இவ சாகணும் இலக்கியா விடு ஐயோ இவர் செத்தா நீங்க ஜெயில போயிடுவீங்க கௌதம் அப்புறம் எப்படி நம்ம நிம்மதியா இருக்கிறது விடுங்க சொன்னா கேளுங்க கௌதம் டீல் ஓகே ஆயிடுச்சு ஆனா சைன் பண்ண வேண்டிய எஸ்எஸ்கே இன்னும் வரலையே. அவர் எப்போதான் வருவார் மேடம்? அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் பண்றேன். டேய் கௌதம், என்னடா என்ன உன்னை அப்படியே கொன்னு போட்டு கௌதம் வேண்டாம் கௌதம், இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா அவர் செத்துருவாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என் போன். இந்த நல்லவரோட பொண்டாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. டேய் குடு. ஏய் இலக்கியா நீ பேசு. ஹலோ எஸ்எஸ்கே, எங்க இருக்கீங்க? உங்க கையெழுத்துக்காக கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வருவீங்க? ஹலோ மிஸ்ஸஸ் எஸ்எஸ்கே, உங்க புருஷன் அங்க வர நிலைமையில இல்ல. வந்தாலும் அவரால கையெழுத்தெல்லாம் போட முடியாது. ஹலோ யாரு? யார் பேசுறது? என் குரல் கூடவா உங்களுக்கு தெரியல? ஏய் நீ இலக்கியா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்க. இலக்கியா தான் பேசுறேன். ஏய் 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 ஏய், உன்கிட்ட எப்படி எஸ்எஸ்கேவோட ஃபோன் வந்துச்சு? அவர் எங்க? உங்க புருஷன் எங்க பக்கத்துல தான் இருக்காரு. ஆனா அவர் பாடி தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஏய் ஏய், எஸ்எஸ்கேவுக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம். இலக்கியா, எஸ்எஸ்கேவை என்ன பண்ணீங்க? அவர்கிட்ட போன் கொடு. போன் பேசுற அளவுக்கு அவர் நிலைமை நல்லா இல்ல. நீங்க வீடியோ கால் வாங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெளிவாயிடும். ஏய் 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 போன் கொடு. ஏய் ஏய் போன் கொடு. என் போன். ஏய் 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 இலக்கியா, விளையாடாத. எஸ்எஸ்கே எங்க? காமி முதல்ல. பதறாதீங்க, காட்டுறேன். இங்க பாருங்க, உங்க அருமை புருஷன். ஐயோ எஸ்எஸ்கே, உங்களுக்கு என்னாச்சு? டாக்டர் எஸ்எஸ்கே, என்னாச்சு எஸ்எஸ்கே? இலக்கியா, என்னடி இதெல்லாம்? எஸ்எஸ்கேவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எஸ்எஸ்கேவுக்கு ஏதாவது ஆச்சு? நான் மட்டும் வரலன்னு வைங்க, இந்நேரம் உங்க புருஷனுக்கு ஏதாவது ஆயிருக்கும். நான் வந்ததால அவர் தப்பிச்சாரு. புரியலையா? கௌதம் எஸ்எஸ்கேவை அடி பின்னிட்டாரு. ஏய், எதுக்காக அவன் அப்படி பண்ணா? கௌதம் என்னடா? எடுத்து சொல்லு, இப்பவே வந்து கொண்டு போட்டுறேன். ஏய் கிழிச்ச, உன் கேடு கெட்ட புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண வரியா? நீ எவ்வளவு கேடு கெட்டவளா இருப்ப? இவன் என்ன அப்பம் பேரு தெரியாதவன அவமானப்படுத்துவான். என் தம்பியை நான் கடத்தினதா சொல்லி என்ன ஜெயில தள்ளுவான். நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின என் கம்பெனி அழிக்க பாப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா உன் புருஷன் உடம்பட பாட்டா கழட்டி இருப்பேன். அதுக்குள்ள இலக்கியா வந்து தடுத்துட்டா. ஏய் இந்த பார், இவனை இன்னைக்கு அரை உசுரோட விடுறேன். உடனே நீயும் உன் புருஷனும் ஓடி போய் என் தம்பிக்கு புத்தி சொல்லி அவனை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இப்ப உடம்புல இருக்கிற மீதி உசுரையும் எடுத்துட்டு வெறும் பாடிய மீன்பாடி வண்டியில போட்டு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. டேய் கௌதம், என் புருஷன் மேலேயே கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை நான் அழிச்சே தீருவேண்டா. ஏய் மூளை கெட்டவளே, அதான் நீ என்ன செய்யணும்னு கௌதம் தெளிவா சொல்லிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஊளை இட்டுட்டு இருக்க? இதோ பாரு, கௌதம் சொன்ன மாதிரி கார்த்திகை எங்க கிட்ட அனுப்பிடு. இல்லன்னு வையு, இன்னைக்கு எஸ்எஸ்கேக்கு ஆன கதிதான் உனக்கும். ஏய் உன் புருஷன் இப்ப வந்துருவாரு. போன வை. இலக்கியா இலக்கியா, ஏய் ஏய். ஐயோ. கௌதம், இவரை விட்டுருங்க கௌதம். எஸ்எஸ்கே, கௌதம்க்கு மறுபடியும் கோவம் வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இந்தாங்க புடிங்க.
ஏய், உன் அப்பன் வயசுடா எனக்கு. அந்த மரியாதை கூட இல்லாம என் மேலேயே கை வச்சுட்டல்ல, வச்சுக்கிறேன்டா. என்னடா பண்ணுவ? கௌதம் வேணா விடுங்க ப்ளீஸ். உன்ன எஸ்எஸ்கே உங்களுக்கு வாங்குனது பத்தாதா? பேசாம கிளம்புங்க. கௌதம், இலக்கியா, நீங்க ரெண்டு பேரும் சிங்கத்தோட வாயில தலைய விட்டீங்க. உங்க ரெண்டு பேரையும் கடிச்சு கொதறாம விட மாட்டேன். இவன் என்ன பேசுறான்னு பாத்தியா? இருங்க கௌதம். எஸ்எஸ்கே இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. போடுங்க. போடா. கௌதம் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் வரலனா அவரை கொன்னிருப்பீங்கல்ல. பின்ன அவன்லாம் உயிரோட இருக்க வேண்டியவனே கிடையாது. பார்த்த இடத்துல அடிச்சு கொன்றணும். கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? இதுக்குதான் நான் ஜானகி அத்தை, ரேவதி அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டு உங்களை வெளியே எடுத்தோமா? நீங்க எஸ்எஸ்கேவை கொன்னுட்டா வாழ்நாள் முழுக்க கொலைகாரம் பட்டத்தோட அலையணுமே, அத பத்தி யோசிச்சீங்களா? இலக்கியா, என்ன பண்ண சொல்றேன்? அந்த ஆளை குற்றவாளின்னு நிரூபிக்கவும் முடியல, கார்த்திக் அவங்க கிட்ட இருந்து மீட்கவும் முடியல. அதான் அவனை இங்க கொண்டு வந்து கார்த்திகை கடத்தினது அவன் தான் ஒத்துக்க வைக்க பார்த்தேன். தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டான். அதான் கோவமாகி 2 சாத்து சாத்திட்டேன். கௌதம், இந்த வழியில தான் எஸ்எஸ்கேவை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா நாம அதை எப்பவோ செஞ்சிருக்கலாமே. அப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ரேவதி அத்தை தன்னோட மீதி காலத்தை உங்க கூட சந்தோஷமா வாழணும் தானே ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி அவசரப்பட்டு அவங்க கனவை அழிச்சிடாதீங்க கௌதம். இனிமே இந்த மாதிரி கோவப்படாதீங்க. அப்படி கோவம் வந்தா ஒரு செகண்ட் உங்களை நம்பிட்டு இருக்கிற எங்களை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சரி விடு. சரி வாங்க போலாம். சரி இலக்கா, நான் போய் ஆடிட்டரை பார்க்க போகணும். போற வழியில இந்த ஆளை பார்த்தா தான் இவ்வளோ பிரச்சனை. அம்மா, நீ பேங்க்குக்கு போறதா தானே சொன்ன? ஆனா எப்படி இங்க வந்த? நான் இங்க தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு இலக்கா, எப்படி கரெக்டா இங்க வந்த? அது அது வந்து இது நம்ம குடோன் தானே. இங்க வேலை செஞ்ச ஒரு அம்மா இந்த ஏரியால தாங்க குடி இருக்காங்க. நீங்க எஸ்எஸ்கேவை கார்ல இருந்து இறங்கி உள்ள எடுத்துட்டு வந்ததை பார்த்துட்டு எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அதாங்க நான் ஓடி வந்தேன். ஓ சரி, வா, உன்னை பேங்க்ல டிராப் பண்ணிட்டு நான் ஆடிட்டரை பார்க்க போறேன். போலாம். சரிங்க. இலக்கா, நீ எப்படி வந்த? நான் ஆட்டோல வந்தேன். இருங்க கட் பண்ணிட்டு வரேன். இந்தாங்கண்ணா, நீங்க கிளம்புங்க. ஆமா இலக்கியா, நீ ஒரு ஆட்டோல வந்த, இன்னொரு ஆட்டோ நிக்குது. அந்த ஆட்டோல யார் வந்தா? அது பக்கத்துல யாராவது வந்திருப்பாங்க. விடுங்க, நமக்கு டைம் ஆகுதுல்ல, வாங்க போலாம். சரி வா போலாம். கடவுளே, நல்ல வேளை இலக்கியாவை அனுப்பி கௌதம கொலைகாரனாக்காம தடுத்துட்டேன். இந்த எஸ்எஸ்கே தான் எனக்கு துரோகம் பண்ணான்னு தெரியாமையே கௌதம் எஸ்எஸ்கேவை இந்த அடி அடிக்கிறானே. தெரிஞ்சதுன்னா கொன்னே போட்டுருவானே. இதுக்கு எப்பதான் முடிவு வருமோ தெரியல. யோ நித்யா, யோ என்னைய ஆட்டோ வச்சிருக்க? அடிப்பட்ட வலியை விட உன் ஆட்டோ குலுங்குனதுல வலி அதிகமாயிருச்சு. இந்த அப்படி அவ்வளவு சௌகரியம் பாக்குற ஆளு கார்ல வர வேண்டியதானே? யோ போயா. போறேன். சொல்லியா? சார், கார் ரெடி ஆயிடுச்சு சார். ஓட்டி பாருங்க. அலுங்காம குலுங்காம பூ மாதிரி போகும் சார். டேய் போனை வைடா, அப்புறம் ஏதாச்சும் சொல்லிட்டு போறேன். வைடா. அம்மா, யோ, போயும் போய் அந்த சின்ன பையன் கௌதம் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? தாட்சாயணி,
நீ ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? கௌதம ஜெயில்ல போட்டு அவன் பிசினஸ காலி பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா நம்ம பிளான காலி பண்ணிட்டு அவன் தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டானே நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா அவன்கிட்ட போய் மிதி வாங்கிட்டு மிஷன்ல சிக்கின கரும்பு மாதிரி வந்து நிக்கிற. அவ அடிச்சா நீ திருப்பி அடிக்க மாட்டியா? உன் வீரமெல்லாம் வெறும் வாய் பேச்சு மட்டும் தானா? அடிச்ச தாட்சாயணி, நிலைமை தெரியாம பேசாத. நான் சுதாரிக்கிறதுக்குள்ள என்ன காட்டுக்குள்ள தூக்கி போட்டு குடோனுக்கு தூக்கிட்டு போயிட்டான். அங்க கொண்டு போய் என்ன கட்டி போட்டு கார்த்திகை நான் தான் கடத்தினேன்னு ஒத்துக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணான். உண்மையை சொன்னா நாம மாட்டிப்போன்னு நானே வலிய பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அது புரியாம என்ன திட்டுற? ஆமா, மீட்டிங் என்னாச்சு? கிளைண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? நல்ல வேளை போயிட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. அவங்க இந்த கோலத்துல உன்னை பார்த்திருந்தாங்க இனிமே நம்ம கம்பெனி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. பல கோடி ரூபாய் பிசினஸ்க்கு டீல் ஓகே பண்ணி வச்சிருந்தேன். அதுல உன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி விளங்கிடும். ச்சே! கௌதம் கம்பெனி அழிக்க போய் இப்ப நம்ம கம்பெனி அழிச்சிடும் போல இருக்கே. தாட்சாயணி, அப்படி மட்டும் சொல்லாத. நம்ம கம்பெனி டெவலப்மெண்ட்காக தான் நான் இவ்வளவு வலியும் பொறுத்துக்கிறேன் தாட்சாயணி. இதுக்கெல்லாம் காரணமான அந்த கௌதம நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயம் அவனுக்கு பதிலடி கொடுப்பேன். கிழிப்பீங்க. அந்த கௌதம் ஜெயில இருந்து வந்ததுல இருந்து அவன் கைதான் ஓங்கி இருக்கு. பர்ஜரி கேஸ்ல உங்களை தூக்கி உள்ள போட பாக்குறான். அதை தடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போன அஞ்சலி கார்த்திகை வெறும் கையோட திருப்பி அனுப்புறாங்க. இப்போ உங்களை வேற அடிச்சு அனுப்பியிருக்கான். அடுத்ததா என்ன பண்ண போறானே தெரியல. இந்த லட்சணத்துல நீங்க அவனுக்கு பதிலடி கொடுக்க போறீங்களா? எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா இலக்கிய பர்ஜரி கேஸ போட்டு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவா போல இருக்கு. நோ 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 நோ, அது மட்டும் நடக்க கூடாது. நான் உள்ள போனா கௌதம் இலக்கியோட ஆட்டம் அதிகமாயிரும். அவங்க கார்த்திகை நம்ம கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா கார்த்திகை நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம். அவனை வச்சுதான் கௌதம் அழிக்கணும். ஆனா அவங்க போட போற பர்ஜரி கேஸ எப்படி தடுக்கிறது? எனக்கு எதிர ஆதாரம் கிடைச்சாதானே அவங்க கேஸே ஃபைல் பண்ண முடியும். கார்த்திகை நான் தான் கடத்தினேங்கிறதுக்கு ரெண்டு சாட்சி தான் இருக்கு. ஒண்ணு அந்த நாகு, இன்னொன்னு அந்த சிவா டாக்டர். நாகு வாக்குமூலம் இனி கோர்ட்ல எடுபடாது. டாக்டரையும் நான் உஷார் பண்ணிட்டேன். இனி அவங்க ஆதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கவலையை விடு தாட்சாயணி. இல்ல எஸ்எஸ்கே, இது வரைக்கும் சட்ட ரீதியா உங்களை தண்டிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்த கௌதம் இப்ப திடீர்னு அடிச்சு உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்க பாக்குறான்னா அப்ப அவன் உங்களை ஜெயில போடுறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவன் நோக்கம் நிறைவேறதுக்குள்ள நாம முந்திக்கணும். கௌதம் இலக்கிய போர்ஜரி கேஸ் போடுறதுக்குள்ள நாம சொத்து கேஸ சீக்கிரம் முடிக்கணும். அவங்க கிட்ட இருந்து சொத்தை புடுங்கினாதான் கேஸ நடத்துறதுக்கு கூட வழி இல்லாம அவங்க தவிப்பாங்க. சோத்துக்கே வழி இல்லாம அவங்க தெருவுல நிக்கும் போது உங்களை ஜெயில அனுப்புறதுக்கு அவங்க போராட முடியாதுல்ல? நீ சொல்றது சரிதான் தாட்சாயணி. இந்த சொத்து கேஸ தீவிரப்படுத்தணும். நம்ம பழைய வக்கீல் சரியில்லை. அவங்க கேஸ சரியா மூவ் பண்ணாம விட்டுதான் கௌதம் வெளியே வந்துட்டான். அதுவும் இல்லாம அவங்க சிவில் லாயர் வேற. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமஸ் கிரிமினல் லாயர் இருக்காரு. அவர்கிட்ட சொத்து கேஸ கொடுத்தா சீக்கிரம் கௌதம் இலக்கிய கிட்ட இருந்து சொத்தை புடுங்கி கொடுத்துருவாரு. அப்ப அதை செய்யுங்க முதல்ல. சரி எஸ்எஸ்கே, நீங்க இருங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் இப்பவே வர சொல்றேன். சரி சரி. அப்பா, சரி. இலக்கியா, நீ அங்கிருந்து கிளம்பி இங்கதான் வந்தியா? சரி, எதுக்கு இங்க நிக்கிற? வா, வீட்டுக்குள்ள போலாம். இருங்க அத்தை. இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.